கிடையாது. ஜிகர் தண்டால செகண்ட் ஹீரோ நடிச்ச கர்ணாவே இதுல ஹீரோ. கர்ணாகரன் மெயின் லீட் பண்ணியிருக்காப்புல. அதில் ஒரு நல்ல ரோல் காப் ரோல் பண்ணியிருக்கேன். அதாவது பத்ரி சார் வந்து எனக்கு ஒரு 4-5 வருஷமா நல்ல பழக்கம், நல்ல ஃப்ரெண்ட், அண்ணன் சொல்லலாம். இந்த மாதிரி கர்ணா ஹீரோ வச்சு பண்ணேன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு செம் எக்ஸ்பீரியன்ஸ். டக்கு 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 ரோட்லாம் இங்கே எடுத்து இங்கே எடுத்துலாம் ரைட்டு இதோட லைக் அதாவது ரொம்ப ஃபாஸ்ட் ரொம்ப இது. சினிமா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, இன்னைக்கு அவருக்கு பெரிய ரெகக்னேஷன் இருக்கு. ரெகக்னேஷன் இல்லாத டைம்ல வந்து அவரை நான் பார்த்ததுல வந்து இவர் வெரி குவைட். நம்ம கருணா வெட்டிங்கில் தான் பார்த்தோம்ல, கருணாகரன் வெட்டிங்கில். அப்போ ரொம்ப குவைட்டாக இருந்தார். ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருந்தது லைஃப்பில் பெருசாக பண்ணணும் அப்படின்ட்டு. பட் ஜிகரில் நான் பார்த்துட்டு அவர் பண்ண விஷயம் வந்து ஐ திங்க் இட்ஸ் ஆசம். ப்ளீஸ் கிவ் பிக் ஹேண்ட் ஃபார் ஃபண்டாஸ்டிக். ஆனால் இந்த படத்துடைய ஹீரோயின் விஜயலட்சுமி. அவங்க விஜயலட்சுமி என்னன்னா, இது வரைக்கும் நான் எழுதி தரவங்களுக்கு இது மாதிரி ஒரு லவ் ட்ராக் எந்த படத்துலயும் வந்ததே கிடையாது. அந்த பார்த்தீங்களா, கைப்பற்றாங்க. ஏன்னா எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த படம் பார்த்தீங்கன்னா நீங்களும் கைப்பற்றுவீங்க. ஒண்ணுமே இல்லை. ஒருத்தர் வந்து ஐ லவ் யூன்றாரு ஒரு பொண்ணுகிட்ட. அவங்க மேக்சிமம் என்னெல்லாம் கேட்பாங்க அவங்க லைஃப்ல, எனக்கு கடைசி வரைக்கும் பார்த்துக்கணும், எனக்கு இதெல்லாம் வேணும், நகை வாங்கி தரணும், அது வாங்கி தரணும், நீ கடைசியை நான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலதான் ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோயின் வந்து உங்க வீட்டுல பாத்ரூம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா வந்து ஒரு இண்டிவிஜுவல் பாத்ரூம் இருக்கிற ஒருத்தர் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய லட்சியத்தோடு இருக்கிற ஒரு ஹீரோயின் இந்த படத்துல அவங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த படம் வந்து கொஞ்சம் ரொம்ப எதிர்பார்க்குற ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபிலிம். ஃபஸ்ட்டு வந்து சிம்மா, கருணா அவங்களாம் நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த கருணாகரன் வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு லீட் ரோல் பண்ணுறாரு. அது நம்ம சாங்கு இதெல்லாம் பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு. அண்ட் இந்த படத்துக்கு எஸ்பெஷலி டு பத்ரி சார். நான் இந்த படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறப்போ சிம்மா வந்து எங்கள் படத்தில் நடிச்சிட்டு இருந்தார். ஸோ நிறைய எங்கள் ஷூட் அப்போ நிறைய டிலே ஆச்சு. அதனால இந்த ஷூட் டிலே ஆச்சு. ஸோ அதுக்கு இப்போ எல்லாரும் மட்டும் மன்னிட்டு கேட்டுக்கிறேன். அப்புறம் சினிமா வந்து இந்த படம் ஆரம்பிக்கும் போது இருந்த லெவல் வேற, இப்போ அவர் இருக்கிற லெவல் வேற. ஸோ கண்டிப்பா அவருக்கு ஒரு பெரிய, இந்த படத்துக்கு அவர் பெரிய பிளஸ்ஸா இருப்பாரு. அதே மாதிரி தான் கருணாவும் என்னோட ஃப்ரெண்டு தான். கருணா வந்து ஆக்சுவலா இங்க வந்திருந்தாருன்னா ஒரு விஷயம் இது பண்ணலாம் பார்த்தேன். நிறைய பேர் என்னையும் அவரையும் ஒரே மாதிரி நினைச்சு பல இது நடந்திருக்கு. இது நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, சூதுகம்ல செம்மையா பண்ணீங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படின்னா ஒரு பெரிய டைரக்டர், மிகப்பெரிய டைரக்டர். அவர் அன்னைக்கு ஒரு நாள் மீட் பண்ணப்போ சொல்றாரு, உங்க படம் எல்லாம் பார்த்தேன், நல்லா பண்றீங்க, எதிர்நீச்சல், மான் கராத்தே, அப்புறம் அந்த இந்த படம் நடிச்சிங்களே அந்த பேய் படம் யாம இருக்க பயமே ரொம்ப நல்லா பண்ணிருந்தீங்க அப்படின்னா, ஐயோ என்ன சார் சொல்லவும் முடியல, சரி கேட்டு வந்துட்டு நானும் இப்போ வரைக்கும் அவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆனா அவரையும் நிறைய பேர் பாராட்டிருக்காங்க, கருணாவையும். ஸோ நல்லதுதான் சொல்லி ரெண்டு பேருமே நல்ல படமா நடிக்கிறோம், பரவாயில்ல, யாரையும் திட்டல, தப்பா பண்ண மாத்தி நம்மள தான் திட்டிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பத்ரி சந்தானம் பார்க்க வந்திருந்தார். நானும் சந்தானம் பத்ரி எல்லாம் பேசிட்டு இருந்தோம். தெலுங்குள்ள படத்துல வந்து சந்தானம் கெஸ்ட் ரோல், ஒரே ஒரு நாள் ஒர்க் மட்டும் பேலன்ஸ் இருந்துச்சு. அந்த டேட் பயங்கர டைட்டாக இருந்துச்சு. அப்போ சந்தானம் வந்து ஒரு பழைய இன்சிடென்ட் சொன்னார், ஞாபகம் இருக்கா சார் அப்படின்னு. என்னன்னா, வீராப்புன்னு ஒரு படம் பத்ரி தான் டைரக்ட் பண்ணார். அந்த படம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் சாயங்காலம் ஷூட்டிங் லொக்கேஷனுக்கு போகிறேன், சந்தானம் உட்காந்துருந்தார். அப்போ சந்தானம் அப்கமிங் ஸ்டேஜ். என்ன சந்தானம் எத்தனை ஷேர் முடிச்சிட்டிங்களா ஷூட்டிங்லான்னு? இல்லை சார் இன்னும் ஷார்ட்டே வரலன்னாரு. நான் விளையாட்டுக்கு பத்ரிகிட்ட சொன்னேன், பத்ரி பார்த்துக்கோங்க, சந்தானம் பெரிய ரேஞ்சில் வர போகிறாரு, பின்னாடி ஒரு நாளைக்கு நம்ம அலைய வேண்டியதாக இருக்கும் பாருங்கன்னு விளையாட்டா சொல்லியிருக்கேன். எனக்கு ஞாபகம் இல்லை. அதை சந்தானம் ஞாபகம் வச்சுட்டு சொன்னார், பாருங்க சார் அப்போ நீங்கள் சொன்னீங்க உங்கள் வாய் முகூர்த்தம் பலிச்சிருச்சு, உண்மையாகவே பத்ரி எனக்கு அந்த ஒரு நாள் டைட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னார். நான் அப்போ நம்பலை, சரி நம்ம நாக்கு கறி நாக்கு என்னமோன்ட்டு. பட் போன வருஷம் வந்து கர்நாட்டை சொன்னேன், நான் கர்ணா கலகலப்பில் நடிக்க வரும்போது சொன்னேன், அடுத்த வருஷம் நேரம் கர்ணா டேட் கிடைக்க எல்லாம் அல்லாட போகிறாங்கன்ட்டு. பார்த்தா அவரு ஹீரோவாக நடித்த படத்துக்கே வந்து ஆடியோ ஃபங்க்ஷனே வர முடியாத அளவுக்கு அவர் பிஸி ஆகிட்டாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.